அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய அமாவாசை தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டும் போது நம்ம பார்க்கும் பொழுது இந்த முன்னோர்களுடைய வழிபாடு நம்ம மேற்கொள்வோம். அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்களுக்கான சிரார்த்தம் திதி, தர்ப்பணம் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் செய்வாங்க. ஒரு சிலர் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வாங்க. ஒரு சிலர் இறை வழிபாடு, தாந்திரிக பரிகாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழிபாடு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் மேற்கொண்டு பலனடைவாங்க. ஏன்னா அமாவாசை திதி அற்புதம் நிறைந்த ஒரு அதிசக்தி நிறைந்த ஒரு நாள். அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள், பூஜைகள், பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடனுக்குடன் பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதா. இவ்வாறாக அதிசக்தி நிறைந்த நாளில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு அசைவு கூட 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சில ராசிக்கு இதுவாக கொடுக்கலாம், அதாவது துரதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அந்த வகையில் பார்த்தோன்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டமாகவே ஒரு புறம் அமைய பெற்றாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் ரீதியான சிக்கல்கள், குடும்பம் ரீதியான பிரச்சனைகளை நிறைய எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உத்தியோகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் செய்யக்கூடிய இடம், வியாபாரம் போன்றவை சாதகமான நிலையில் இருக்கும். பொருளாதாரம் கூட ஒரு வகையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. ஆனால் குடும்பம் ரீதியாக பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் குடும்பம் ரீதியாக கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா சின்ன விஷயத்திற்கும் சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு வருதுன்னும் போது அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்கள். தங்களுடைய கருத்துக்கு பதில் கருத்து வருகிறது அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய பேச்சு எங்கேயும் எடுபடலை அப்படின்னும் போது உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் கவனத்தோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தவிர்க்கவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பார்த்தோன்னா அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழி உறவுகள் ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வம்பு வழக்குகள் சாதகமாகும். அதே போல் இந்த காலகட்டத்தில் சற்று வரவு அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். அதே சமயம் பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கடன்கள் அடைபடும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று. அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லதுங்க. பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலை காட்டலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும், வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம்.
அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க, நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 6, 8, 10வது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும். தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம். வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க. சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க. பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறவும் ஆரம்பிக்கும். கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள், பம்பு வழக்குகள் உருவாக மற்றொரு புறம் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே போல் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வரவுகள் அதிகமாக திருப்திகரமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாட்களாக வராத கடன் பாக்கிகள் வசூலாகும். உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமா உபகாரங்கள் தடைப்படாது. எடுத்த புதிய முயற்சிகள் யாவுமே வெற்றியடைய கடின உழைப்பு தேவைப்படும். புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும். பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெற புதிய திட்டங்களில் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்வீங்க. வீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பக்தி மார்க்கத்தில் தீவிர ஈடுபாடு உண்டாக பெறும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான செய்திகள் கிடைக்க பெறுவாங்க. வியாபாரியை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரே சீராக இருக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது தங்களுக்கு லாபமாகவும் இருக்க பெறலாம். வங்கி கணக்கில் ரொக்க இருப்பு அதிகரிக்க செய்யும். இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூட ஆரம்பிச்சிடும். பயிர் விளைச்சல்கள் அதிகரிக்கவும் செய்யும். சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. குடும்ப உறவுகள் பரிபூரணமாக ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவாங்க. அதே மாதிரி பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புண்ணியத்தல யாத்திரைகள் ஏற்படலாம். குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கவும் செய்யும். பூமி, வீடு மூலமா லாபங்களும் ஏற்படலாம். எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும். பொன், பொருள், ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பக்தி மார்க்கம், பக்தி சொற்பொழிவுகள், பாடல்கள் கேட்கறதுல ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதியான நாட்டமும் தங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம். எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க. அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும்
எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப்பெறுவீங்க. பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவால நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும். சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபயமும் நிலவும். தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்களால ஆதாயங்கள் உருவாகலாம். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம். இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமலும் போகலாம். தொழிலில் புதிய விரிவாக்கங்கள் செய்வதால் எதிர்பாராத அளவுக்கு அசாத்திய வளர்ச்சி ஏற்படும்.